காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவானாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நேசரே, அரவணைப்பையும் ஆதரவையும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்திலே உம்மிடம் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிற நாளாக இந்த நாள் அமையட்டும். ஒவ்வொரு நகர்வுகளிலும் உம்முடைய ஆலோசனையின் பேராலே நீர் எங்களை வெற்றியாக நடத்துகிறீர் என்கிற சந்தோஷத்தோடு இந்த நாளில் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவாலான காரியங்கள், கோணலான வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற தேவன், எங்களுக்காக கரடானவர்களை சமமாக்குகிற தேவன், எங்களுக்கு முன்னே சென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவனுக்கு இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். எங்களிலே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து நாங்கள் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்வீராக. கேட்கக்கூடிய சத்தியத்தை கற்றுக்கொண்டு அநேகர் ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் உடைய தலைப்பு அழைத்து நெறிப்படுத்துபவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 7 நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்கிற வார்த்தை இருக்கிறது. நம்மை அழைத்து நம்மை நெறிப்படுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. அருமையானவர்களே, படிக்க கேளுங்கள். எரேமியா 1 வசனங்கள் 4 முதல் 19 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாய் கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாத படிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எரேமியாவுக்கு கூறின வார்த்தைகளை தான் இப்பொழுது நீங்கள் படிக்க கேட்டீர்கள். நம்மை அழைத்து நெறிப்படுத்துகிறவர் நம்முடைய கடவுள். அன்பானவர்களே, அழைப்பு என்கிற சொல் பைபிளின் ஊடாய் பார்க்கிற பொழுது சீர்படுத்தவும் அவருடைய திருப்பணியிலே நம்மை பயன்படுத்தவுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. யூத மக்களின் தவறுகள் ஓங்கி நின்ற காலத்தில் ஆசாரிய வம்சத்தை சார்ந்த எரேமியாவை தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் அங்கே அவரை அழைக்கிறார். எரேமியாவை தேவன் அழைக்கிற பொழுது 25 வயது சுமாராக இருந்திருக்கலாம் என்று இறையியலாளர்கள் கூறுகின்றனர். அந்த பருவம் என்பது தவறுகள் வருகின்ற ஒரு பருவம். அந்த வேளையில் எரேமியாவை தேவன் அழைத்து தீர்க்க தரிசனம் உரைக்க பயன்படுத்துகிறார். இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து தவறு நிறைந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரித்து அவனை நெறிப்படுத்துகிறார். ஏமாற்றுக்காரனாக இருந்த யாக்கோபை தேவன் அழைத்து பெயர் மாற்றம் செய்து நெறிப்படுத்துகிறார். வாழ்வில் சில ஏமாற்றம் அடைந்தாலும் பின் இஸ்ரவேல் என்பதற்கு அடிப்படையாக மாற்றம் பெற்றான் யாக்கோபு. இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், குற்றவாளியான மோசையை அழைத்த தேவன் பெரிய ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பை மோசையிடம் கொடுக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அழைப்பு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களை நெறிப்படுத்துதல் அடிப்படையாக அமைகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பும் நெறிப்படுத்தும் அடிப்படையில் தான் அமைகிறது. கிறிஸ்துவின் அழைப்பு திருப்பணியில் பயன்படுத்தும் நோக்கோடு அமைந்திருந்தது. இங்கே நாம் படிக்க கேட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எரேமியா அவருடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டார். இளம் வயதில் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் பணியை செய்த போது அவர் வார்த்தைகளை தேவனுடைய மக்களுக்கு கூறிய போது எரேமியாவுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாறியது. எரேமியா அவருடைய வாழ்வும் உண்மையை வெளிப்படுத்தும் வாழ்வாக அமைந்தது. அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, என்னையும் திருப்பணியில் அவர் அமர்த்துவாரா, என்னையும் அழைத்திருக்கிறாரா என்று ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கலாம்.
எப்படி நான் ஆண்டவருடைய திருப்பணியிலே அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க ஒரு ஊழியக்காரனாக, சக ஊழியக்காரனாக ஏதாவது ஒரு விதத்திலே நான் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த அழைப்பு இருக்குமாயின் நெறிப்படுத்துதலும் நிச்சயமாகவே அதன் ஊடாகவே இருக்கும். அப்படிதான் வேதத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இப்போது நாம் பார்த்தோம். எனவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் நெறிப்படவும் நெறிப்படுத்தவும் இயேசு கிறிஸ்து உங்களை ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக அழைக்கிறார். இறைவன் நம்மை அழைக்கும் போது அவர் நம்மை நெறிப்படுத்தவும் செய்வார். அழைத்த ஆண்டவர் எப்படி செய்வார் என்றால், அவர் நெறிப்படுத்தி, சீர்படுத்தி, நிறைவுபடுத்தி திருப்பணியிலே உங்களை பயன்படுத்துவார். அதை தான் உண்மையான ஊழியம், ஆண்டவர் அழைத்த ஊழியம். வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போல யாரும் அழைக்கப்பட்டால் ஒழிய அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக விரும்பி வருவதில்லை என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை அர்ப்பணிக்க தூண்டுபவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனம் 17 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சீமோனை அழைக்கிறார். அர்ப்பணிப்பு என்பது தனிப்பட்ட காரியத்திற்கு பயன்படுத்துவதற்காக அல்ல, பொதுமையான நிகழ்வு அல்லது பொது வாழ்விற்கு பயன்படுத்துவதே அர்ப்பணம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனிதனை அர்ப்பணிக்க தூண்டுபவராக செயல்படுகின்றார். யோவான் 21 வசனம் 17 சீமோன் பேதுருவை கிறிஸ்து அர்ப்பணிக்க செய்கின்றார். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு சீமோன் அவருடைய வாழ்வில் கிறிஸ்துவை விட்டு அகன்று போறார். அவர் பணியை செய்ய பணிவற்றவனாக பின்வாங்கி நிற்கிறார். அவரை கிறிஸ்து மீண்டும் சந்திக்கிறார். சீமோனே, என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். அவ்வண்ணமாக அவரை அர்ப்பணிக்க தூண்டுகிறார். அர்ப்பணிக்க தூண்டுபவர் தான் நம்முடைய தேவன். அன்பானவர்களே, பைபிளின் பழைய ஏற்பாட்டை நாம் ஆராய்கிற போது மக்களின் பாவங்களுக்காக பலி பொருட்கள் அல்லது உயிரினங்கள் பலியாக அர்ப்பணிக்கப்பட்டன. ஆகவே தன் நிலையை இழந்து மற்றவர்களுக்காக வாழ்வை கொடுப்பதே அர்ப்பணம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு விளக்கம் தருகிறது. சீமோன் பேதுருவிடம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறும் பதம் பல விளக்கங்களை நமக்கு தருகிறது. முதலாவதாக, சீமோன் சில வேளைகளில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பின் செல்கிறவன். அந்த நிலை மாற அர்ப்பணிக்க தூண்டுகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, மீன்பிடி தொழில் அவன் பணியாக இருந்தது. அதுவரை பெற்ற அனுபவத்தை ஒரு கனவு என எண்ணி மீன்பிடி பணியை செய்ய விளைகிறார். ஆனால் அதுவல்ல உனது பணி, எனது ஆடுகளை மேய்ப்பது என்பதை கிறிஸ்து நினைவுபடுத்தி அர்ப்பணிக்க தூண்டுகிறார். அன்பானவர்களே, சீமோன் பேதுருவை உண்மை அர்ப்பணத்துக்குள்ளாக வரும்படி கிறிஸ்து அவனை சந்தித்து அவனோடு பேசி அர்ப்பணிக்க தூண்டுகிறார். உங்களையும் என்னையும் அவ்விதமாகவே அவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காக தூண்டுகிற தேவனாக இருக்கிறார். நெறிப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அழைக்கிறவர் மாத்திரமல்ல, அர்ப்பணிக்க தூண்டுபவர். அதே போல நான் அர்ப்பணம் உள்ளவர் மட்டுமே ஆண்டவருக்கு தேவை. எல்லாரும் ஆண்டவருக்கு தேவையில்லை. அருமையானவர்களே, அவருடைய ஊழியக்காரனாக அவருடைய திருப்பணியிலே அவருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிற சத்தத்தை கேட்டு நெறிப்படுத்துகிற தேவன். அப்படி செவி கொடுக்கிறவர்களுக்கு அவர் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க தூண்டுபவர், அருட்பணிக்கு அனுப்புபவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் வசனம் 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு பேசுகிறார். யோவான் 17 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரையிலும் படிக்க கேளுங்கள். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அருட்பணிக்கு அனுப்புபவர் இயேசு கிறிஸ்து. அருட்பணிக்கு கிரேக்க மொழியிலே அப்போஸ்டலோ, பெம்போ என்கிற பதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது அனுப்புதல்
என்று தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. அருட்பணிக்கு மையம் இறைவன். அவர் குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட மக்களை குறிப்பிட்ட காலங்களில் அருட்பணிக்காக அனுப்புகிறார். போதித்தல், கண்டித்தல், விடுதலை பணி ஆகியவை இதில் உள்ளடங்கும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் காட்டும் தேவன் அருட்பணி தேவனாக வெளிப்படுகின்றார். அதாவது தாம் சிலரை அனுப்புகின்றவராக அல்லாமல் தாமே செல்கிறவராகவும் தாமே அனுப்பப்படுகின்றவராகவும் இருக்கின்றார். இயேசுநாதருடைய பிரதான கட்டளை என்ன? 1, நீங்கள் உலகத்திற்கு புறப்பட்டு செல்லுங்கள், உலகத்திற்கு அருட்பணி. 2 என்ன? தேவனின் வார்த்தையை அறிவியுங்கள், வார்த்தை வழியே அருள்பணி. 3, அவ்வார்த்தையின்படியே கற்பிக்கப்பட்டபடி வாழ அறிவுறுத்துங்கள், வாழ்வே அருள்பணி. அன்னை தெரசா அவர்கள் தோற்றுவித்த மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் நிறுவனத்தின் மோட்டோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்பதாகும். ஒருவர் தெரசா அவர்களிடம் கேட்டார், ஏன் இதனை உங்கள் நிறுவனத்தின் செம்பொருளாக வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு அன்னை தெரசா கூறினார்கள், இந்த உலகத்தின் கடைசி மனிதரின் தாகம் தீர்க்கும் வரை இயேசு தாகமாய் இருக்கிறார் என்றார்கள். அருமையானவர்களே, இயேசுநாதருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய அனுப்புதலை உணர்வோம், அருள்பணியை நிறைவேற்றுவோம், இறையாட்சியை நிறுவிவிடுவோம். தம் மக்களுக்கு விடுதலை வழங்க நம்மை அவர் பணிக்கு அழைக்கிறார். ஆமேன். சமர்ப்பிப்போமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எரேமியாவை அழைத்தவரே, சீமோன் பேதுருவை அழைத்தவரே, மோசேயை அழைத்தவரே, யோசேப்பை நெறிப்படுத்தி அழைத்தவரே, நீர் அழைத்து நெறிப்படுத்துபவர், அர்ப்பணிக்க தூண்டுபவர், அருட்பணிக்க அனுப்புபவர் என்று சொல்லி அழகாக போதித்து தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை சீர்படுத்தி நெறிப்படுத்தி அற்பமுள்ளவர் மட்டுமே உமக்கு தேவை என்று சொல்லி நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய மக்களுடைய விடுதலை வழங்க நீர் எங்களை அழைப்பீரானால் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்வீராக. சீர்படுத்தி காத்துக்கொள்ளும், நெறிப்படுத்தி காத்துக்கொள்ளும். உடைய நாமத்திற்கே மகிமை. இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.